தினகரன் அவர்கள் பேச்சு, அவர் வெளிப்படையாகவே விஜய் பற்றி பேசுறார். 4 முனை போட்டி, சீமான் தலைமையில் அணி, இப்படிலாம் பேச்சுகள் வர ஆரம்பிக்குது. பன்னீர்செல்வம் அவர்கள் 2 விஷயம் சொல்றார். அதாவது கூடுகிற கூட்டம், அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத ஒரு அரசியல் தலைவரே ஒத்துக்கிற இடம்ன்றது நுண்ணிப்பா நம்ம கவனிக்கணும். 2வது, தேவையில்லாத கட்டுப்பாடுகள்லாம் போடாதீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தாவேக்காவை நோக்கி பழனிசாமி அவங்களோட முடிவே தள்ளுதா அவங்களுக்கு, நீங்க போங்கன்ற மாதிரி இருக்கா? டிடிவி முடிவும் ஓபிஎஸ் முடிவும் ரொம்ப தெளிவா வேறுபாடோட இருக்கு. டிஃபரன்ஷியேட் நீங்க இன் பிட்வீன் தி லைன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். நானும் ஓபிஎஸும் ஒன்னா முடிவு எடுப்போங்கிற கருத்தை ஆரம்பத்தில் டிடிவி சொன்னாரு. அப்புறம் எங்க முடிவு எங்களுக்கு, அவர் முடிவு வந்து நாங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. காரணம், இந்த களத்துக்குள்ள திராவிட இயக்கத்துக்கே பெரிய பாதிப்பு வந்திருக்கு. இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பலரும் போர்க்கொடி தூக்கி ஸ்டாலினுக்கும் அந்த நாம் தமிழருக்கும் தான் போட்டிங்கிற அளவுக்கு ஈரோடு கிழக்கு களமே அமைஞ்ச ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் போன்றவங்க வந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றணும், பராசக்தி வசனத்தை அவங்க தந்தை படித்து திராவிட இயக்க கருத்துல திளைத்தவர்கிறதெல்லாம் அவர் சட்டசபையிலே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு இடையில உள்ள இந்த நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை 3 முறை சந்திச்சிட்டாரு. ஒரு முறை ஒரு மணிக்கணக்கில் சந்திச்சு அவர் உரையாடி இருக்கிறாங்க. ஒரு கேதம் கேட்க போன்ற நிகழ்ச்சியை தாண்டி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக ஒரு நியர்லி 1 hour அவங்க 2 பேரும் சந்திச்சு பார்த்துருக்காங்க. 1 to 1 கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை நாம திராவிட இயக்கத்துக்கான ஒரு பலப்படுத்த வேண்டியங்கிற உணர்வுல தான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுக தொண்டர்களே ஒரு 5-6% கலைஞரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மு.க. ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு பயணிச்சிருக்காங்கிறதா. அந்த 40-20 ஆனதுல மீதி 20 எங்க போச்சுன்னா நம்ம அந்த கணக்கு பார்த்தோம்னா சீமான் கிட்ட 7, இந்துத்துவாவில் கொஞ்சம், திராவிட இயக்கம்னு பெரியார் மண்ணுன்னு கொஞ்சம் பேர் அங்கேயும் போயிருக்காங்க. நீங்க சொல்றது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுக தான், திமுக ஆப்ஷன் தான். அவரு சும்மா விஜயை பத்தி பேசுறாரே தவிர அவருக்கு திமுகவுக்கு தான் விஜய் பற்றி பேசும்போது அந்த இதுல முதலமைச்சரை பற்றி மாநாட்டில் அந்த மதுரை மாநாட்டில் பேசினது தவறுங்கிறத சாப்பிட்டா சொல்லியிருந்தார். சில கடுமையான வார்த்தைகளை தவிர்த்திருக்குன்னு சொல்லியிருந்தார். இப்ப கூட்டம் வருதுன்னு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா தேர்தல் வாக்கு பதிப்புக்கு பிறகுதான் விஜய்க்கு செல்வாக்கு என்ன தெரியுங்கிறத நாம சொல்லக்கூடிய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் பலன் நிரூபிக்காதவர் விஜய். இது ஏட்டு சுரக்கா, இது பிம்பப்படுத்துதல். நிஜங்கிறது வந்து 26 மே மாதம் ரிசல்ட்ல தான் தெரியுங்கிற கருத்தையும் திறந்தாதான் தெரியும். ஆமா, அந்த கருத்தை டிடிவி பதிவு பண்ணல. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. நான் வந்து தரவுகளின் அடிப்படையிலும் தலைவர்கள் என்ன சொல்றாங்கிறதையும் பார்த்து இன் பிட்வீன் தி லைன்ஸ் தான் என்னோட கருத்து. நீங்க சொல்வது வந்து பன்னீர்செல்வம் அவர்களோட ஆப்ஷன் திமுக, தினகரன் அவர்களோட ஆப்ஷன் தாவேகா, இப்படிதான் இருக்கா? தாவேகா ஆப்ஷனா தினகரன் ஓபன் பண்ணிட்டாரு. அதுல விஜயகாந்துக்கு மாதிரி இணையானவர் அதையும் தாண்டிங்கிற வார்த்தையும் தினகரன் பேசியிருக்காருன்னு சொல்லும் போது நம்ம அதை மறுத்து பேசுவோம். அப்போ இந்த ஒன்றிணைதலுக்கெல்லாம் இனி வாய்ப்பு கிடையாது. ஒன்றிணைதல் அதெல்லாம் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வம் ஒன்றிணைதலுக்கு வந்து அந்த ஜெனரல் செக்ரட்டரி தேர்வு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னார்னா ஒன்றிணையும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு. ஒன்றிணைதுங்கிற அந்த ஜெனரல் செக்ரட்டரி தேர்வு செல்லாதுன்னு அது வாய்ப்பு கம்மி. தேர்தல் ஆணையத்தெல்லாம் நம்பி அரசியல் வாய்ப்பு கம்மிங்கிறத சொல்றேன். அதை நான் சொல்றேன், வாய்ப்பு கம்மி. ஸ்டே இல்லாமலே எடப்பாடி ரெட்டலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் அதிமுக. இன்னொரு கேள்வி, பலகீனப்படும் அதிமுக அவர் தான். இன்னொரு கேள்வி ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இவங்க எங்க போனாலும் பரவாயில்லைன்ற இடத்துக்கு பழனிசாமி அவங்க வந்துட்டாங்களா? ஏன்னா துரைக்கண்ணன் அவர்கள் சொன்ன இடம் இந்த 6 பேர்ல ஒருவர் தான் சி.வி. சண்முகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அவர் கேட்கிறார், நீங்க யாருங்க ஒன்றிணை, அந்த நீங்கள் யாருன்னு அவர் யார சொல்றாருன்னு தெரியல. 2வது பாஜகவை தான் சொல்றாரு. பாஜக சொல்றதுக்கு அரசியல் ரீதியா அது நமக்கு ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருக்காங்க, நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒரு எம்பி கூட இல்ல, ஜஸ்ட் ராஜ்யசபா மெம்பர், நமக்கு அது பலகீனங்கிறதுனால பாஜகன்னு சொல்லல. நாளைக்கு சொல்லலாம். இன்னைக்கு அது சொல்றது வந்து பாஜகவை தான் மீன் பண்றாரு. குறுக்கிட விரும்புறீங்க? ஆமா ஆமா, அதாவது இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய பிரதான ஆலோசகர் திரு பண்டுட்டியார் அவர்கள் வந்து கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தார் ஒரு கருத்து, ஒரு ஊடகத்துல. டிவிகே விஜயனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலையில் பயணிக்கிற 90% பேருக்கு இருக்கு. அவங்க தாவேகாவை தான். ஆமா ஆமா ஆமா, திமுக இல்ல. நான் வெளிப்படையாகவே சொல்றேன், பல பேர் நம்மை முதுகில் குத்திய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த களமாடுகிற
டிவி கூட போறதுல தப்பு இல்லைங்கிறதுக்கு பார்வை எப்படி வேணாலும் மாறலாம் அரசியல். ஆனால் ஒருபோதும் திமுக ஆதரவு நிலையை திரு ஓபிஎஸ் எடுக்க மாட்டார் 100%. மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சில தரவுகளின் அடிப்படையில் சொல்றாரு. பட் எடுக்க வாய்ப்பில்லை. நான் அதற்கு வாய்ப்பே இல்லை. கருத்துன்றது மட்டும் இல்லாம தனிப்பட்டு உரையாடுறாரு, அவரோட பேசலாம். பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஒரு நல்ல இடம் கலைஞர் அன்பழகன் மாதிரி ஸ்டாலின் ஓபிஎஸ்னா திராவிட இயக்கம் தான். திமுக எதிர்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓட்டர்ஸே திமுக போட்டாச்சே, ஓட்டர்ஸே டிஎம்கேக்கு போட்டாச்சே. 40% போட்ட ஓட்டுல ஸ்டாலினுக்கு 7% திராவிட இயக்கம் போட்டுட்டாப்ல. திராவிட இயக்கத்துக்கு பெரியார் மண்ணில் பெரிய ஆபத்து வருது. அந்த ஆபத்தை காப்பாத்துறதுக்கு ஸ்டாலின் கருத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி அவர் சேர பாப்போம் என்ன சொல்றாரு.